Praise the Lord. சொல்லுங்க, praise the Lord. வருஷத்தின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு என்ன சொல்லுவோம்? நன்றி சொல்லுவோம். ஆமென். இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென். உயிரோடு தானங்க இருக்கோம், அதுக்கு நன்றி சொல்லணும்ல. ஆமென். ஸோ அதாவது பைபிளில் எங்கே தேங்க்ஸ்ன்னு போட்டிருக்கோ அங்கங்கே ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கு. அதாவது துதி. நன்றி சொல்கிறது வந்து துதி சொல்கிறது, அதாவது ரெண்டும் ஒன்று. இங்கிலீஷில் நீங்கள் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது தமிழில் நீங்கள் நன்றின்னு பார்க்கலாம். இல்லைனா இங்கிலீஷில் நீங்கள் தேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது நன்றின்னு பார்க்கும்போது தமிழில் நீங்கள் துதின்னு பார்க்கலாம். அதாவது இப்போது பைபிளில் சும்மா ஒரு 5 வசனம் பார்ப்போம். சங்கீதம் 7:17 படிங்க யாராச்சும் ஒருத்தர் சத்தமாக. அவருடைய நீதியின்பதை துதித்து உன்னதமான சொல்லுங்க, உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமான நாமம் சொல்லுங்க. ஆமென். உன்னதமான நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஒன்று. அடுத்த வசனம் 118:21. எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. நமக்கு ரட்சிப்பாய் இருந்தார். எனக்கு ரட்சிப்பாய் இருந்தார். இயேசு எனக்கு ரட்சிப்பாய் இருந்தார். அவர் ரட்சிப்பாய் வந்தபடியால் தான் நம்ம இங்கே ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு எனக்கு ரட்சிப்பாய் இருந்தார். சொல்லுங்க. ஆமென். அதனால நம்ம அவரை துதிப்போம். நெக்ஸ்ட் சங்கீதம் 108:3. ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஆமென். யார் இருக்கா யார் இல்லை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம உயிரோடு இருக்குமா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரா, நம்ம சந்தோஷமா இருக்குமா, மற்ற ஜனங்களோட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா, ஆமென், அவரை துதித்து அவரை கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ட்ரெயினில் போகும்போது கூட நான் ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டே போனேன். என் கூட உட்காந்து சாம் சொல்லிட்டு இருக்கான், இஃப் யூ கிவிங் தேங்க்ஸ் சே இட் சைலண்ட்லி இன் யோர் மைண்ட், அதாவது மனசுக்குள்ளே சொல்லிக்கோ அப்படின்றான். நான் சொன்னேன், நான் சத்தமாக பாடுறேன், உனக்கு என்ன? கேட்குறவங்க அம்மா ரசிக்கப்பட்டானா நம்மளுக்கும் சந்தோஷம் தானே. நான் என்ன சொன்னேன், என்ன சொல்லுங்க, திருப்பி அந்த வசனத்தை படிங்க. ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே கீர்த்தனம் பண்ணுவேன். ஓகே. நெக்ஸ்ட் 43:4. ஒரு நிமிஷம். வசனம் படிக்கும்போது சொல்லக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணும்போது வசனத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. திருப்பி படிங்க. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டையிலும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்க தேவனிடத்தில் பிரவேசிப்பேன். ஆனந்த மகிழ்ச்சி சொல்லுங்க. ஆனந்த மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? உங்களுக்கு மகிழ்ச்சியா தானே வந்திருக்கோம் இங்க நியூ இயரை கொண்டாட. ஆனந்த மகிழ்ச்சி. ஆமென். அதுக்காக நம்ம அவரை துதிப்போம். ஆமென். 111:1. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். எங்கெல்லாம் எங்க இருக்கமோ, எந்த இடத்துல இருக்கமோ, தேங்க்ஸ் ஒரு வார்த்தை சொல்லும் போது கூட முழு இருதயத்தோடு. இப்போ யாராச்சும் உங்க உயிரை வந்து காப்பாற்றினாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அது அப்படியே உள்ளத்துலேருந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் யூ வில் டெல் இட், ரைட்? அதாவது உள்ளத்துலேருந்து சொல்லுவோம் நம்ம. அதை நம்ம சொல்லும் போது உண்மையாக முழு இருதயத்தோடு சொல்கிறோம். ஆமென். அதாவது இப்போ பிஃபோர் ஐ கோ இன்டு த மெசேஜ், கர்த்தரை கொஞ்சம் ஆராதிச்சுட்டு, அதாவது அவர் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாராமே, முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லிட்டு இப்போ கிவ் தேங்க்ஸ். எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும், கூட சேர்ந்து பாடுங்க. கைகளை உயர்த்தி கண்களை மூடி பாடுங்க. I'll start.
Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Hallelujah. We give thanks to the Lord because of what He has done. அதாவது அவருக்கு என்ன எதுக்கு நன்றி சொல்றோம்னா, அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார், நமக்காக என்ன செஞ்சார், தமது உயிரை கொடுத்து நமக்கு இரட்சிப்பு தந்திருக்கிறார். ஆமென். ஓகே, 1 நாளாகமும் 29ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 13வது வசனத்தை படிங்க யாராச்சும் ஒருத்தர். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். அதாவது நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வருஷத்துக்கு கடைசியில் வந்திருக்கிறோம். பைபிளில் 3 ராஜாக்கள், அதாவது 3 ராஜாக்கள் எப்படி கர்த்தரை துதித்தாங்கன்னு, பழைய ஏற்பாட்டில் எப்படி துதித்திருக்காங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது தாவீது எப்படி துதிச்சான்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா, இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீது தேவாலயத்தை கட்டுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ காசு, அந்த அது சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மக்கள்கிட்ட இருந்தும் வாங்கிட்டு கர்த்தருக்கு துதிக்கிறதுக்கு ரெடியாக வராங்க. அதில் தான் 13ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்தி அப்படின்றாங்க, ஸ்தோத்திரம் செலுத்துகிறாங்க. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறாங்க, அவருடைய மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறாங்க. அதாவது ஸ்தோத்திரம் வரும்போது அவர் துதிக்கும் போது அவருக்கு நன்றி சொல்ற மாதிரி அது. ஆமென். அவருடைய மகிமை உள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம், ஹல்லேலூயா, இயேசு என்ற நாமம். 20வது வசனத்துல, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு. எப்படி தலை குனிந்து, எப்படி ஸ்தோத்தரிச்சாங்க? தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டார்கள். பணிந்து எப்படி சொல்றது, உங்களை தாழ்த்தி அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்கணும், அதாவது அவரை துதிக்கணும், அவருக்கு நன்றி. நம்ம என்னங்க பண்ண முடியும்? இல்லைனாலே நேச்சுரலா அவர் உயிர் கொடுத்தாரு, நம்ம அதுக்குன்னு போய் நம்ம உயிரையும் கொடுக்க முடியுமா? we can give only thanks. ஆமென். அது இட்ஸ் a great work. அது ஒரு பெரிய வேலை, அது ஒரு மகா பெரிய வேலை. அது அப்படியே உலகத்துக்கே ரட்சிப்பு கொடுத்துருக்காரு. ஆமென். அதனால சரிங்க பாருங்க, அவங்க எப்படி ஸ்தோத்தரித்தாங்க, அதாவது தலை குனிந்து பணிந்து கொண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க, தலை குனிந்து பணிந்து கொண்டு. ரெண்டாவது 9வது வசனம் படிங்க யாராச்சும். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க? மனப்பூர்வமாய். மனப்பூர்வமாய் உத்தம இருதயத்தோடு. ஏசப்பா ஹீல் அக்செப்ட், அதாவது ஏசப்பா எப்போ அக்செப்ட் பண்ணுவார்னா, எப்போ ஏற்றுக்கொள்வார்னா மனப்பூர்வமாய். இப்போ சப்போஸ் காணிக்கை போட வரீங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களை சொல்ல யாராச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. காணிக்கை போட வரீங்க, 100 ரூபாய் எடுத்துகிட்டு வரீங்க, 2 50 ரூபா நோட்டு வச்சுருக்கீங்க. 50 ரூபா கிட்ட போட 100 ரூபா போட வரீங்க, 50 ரூபா கிட்ட
50 ரூபா போட்டு 100 ரூபாய் நம்ம எடுத்துக்கலாம், பரவாயில்ல இயேசுக்காக போடுறோம் 100 ரூபாய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது. மனப்பூர்வமாய் இயேசு நமக்காக செய்ததற்காக அவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடும். அதாவது மனப்பூர்வமாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் உத்தம இருதயத்தோடு, மேன் உண்மையாய், உத்தம இருதயத்தோடு. ஓகே, 3 points. அண்ட் 4th point, உற்சாகமாய், ஹாப்பி, உற்சாகமாய் சொல்லுங்க, உற்சாகமாய், உற்சாகமாய். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் சீக்கிரமா வந்துட்டீங்க, 10 மணிக்குள்ள எல்லாருமே வந்துட்டீங்க, உற்சாகமாய் வந்துட்டோம். ஆமென். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து 2 நாளாகவும் 29 27 31. அதாவது 29 27. ரெண்டு நாளாகமும் 29. அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவக்கிய நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளையும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்கத் தொடங்கியது. அடுத்தது, கீதத்தை பாடி பூரிகைகளை ஊதிக்கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி தீரும் மட்டும் சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். சபையார் எல்லாரும் பணிந்து கொண்டிருந்தார்கள். பலியிட்டு தீர்த்த போது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது ஓகே 30th. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள். ஆமென். கர்த்தரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது மகிழ்ச்சியோடு துதி செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். இங்க புதுசா இன்னொரு பாயிண்ட், மகிழ்ச்சியோட. அதே பாயிண்ட் திருப்பி சொல்றேன். உயிர் கொடுத்தவர்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் பா போயிட்டு நடக்குமா? அப்படியே நீங்களே பயந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்புலாம் நடுங்கி போய் அப்படியே சந்தோஷத்துல நான் உயிரோட இருக்கிறேன், எங்க வீட்டுல எல்லாரும் நான் போய் பார்த்து சொல்லணும் நடந்ததை அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லுவீங்க, நன்றி சொல்லுவீங்க, தேங்க்யூ அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதே மாதிரி தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா சொல்லணும். ஆமென். 32 படிங்க. ரைட். அதாவது அவங்க தேங்க்ஸ் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, படிங்க, 70 காளைகளும் 100 ஆட்டுக்குட்டிகளுமே. இங்கன்னா கம்மி, இப்போ சாரி 200 ஆட்டுக்குட்டிகளுமே, சாரி. இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியா தகனமாயின. ஓகே, இதே நீங்க வந்து 1 நாளாகமும் 29 வந்து பாத்தீங்கன்னா 21வது வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அவங்க நன்றி சொல்ற விதத்தை பார்த்தீங்களா? அது பழைய ஏற்பாடு, அவங்க அப்படிதான் பலி செலுத்தணும். ஆமென், ஆமென். அவங்க வந்து அதாவது எக்ஸாம்பிள், அதாவது ஏசப்பா இங்க என்ன பண்ணாரோ அதுக்கு I missed that word. என்ன வார்த்தை? நிழலாட்டமாக இங்க பலியிடுறாங்க. ஆமென். அதாவது இங்க தாவீது சொல்லுவாங்க பாருங்க, எல்லாம் உமது கருத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது.
16வது வசனத்துல கடைசி 2 லைன். படிங்க. இல்ல 16வது வசனம் கடைசி 2 லைன் 16. நாங்கள் சகோதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. அவருடைய கரத்திலிருந்து வந்தது. ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு சூப்பரா ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்கோம்ல, அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கார். ஆமென். எத்தனை பேர் வண்டியில வந்தீங்க, எத்தனை பேர் கார்ல வந்தீங்க? ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் கையில இருந்து வந்திருக்கு. ஆமென். ஏசப்பா கிட்ட கேட்கும் போது எப்படிங்க கேட்பீங்க? அப்பா எனக்கு ஒரே சைக்கிள் மட்டும் கொடுத்தா போதும், நான் ஜாலியா போயிட்டு வந்துடுவேன், அப்படியே கேட்பீங்க? ஹலோ, சரி சைக்கிள் ரொம்ப பிடிக்கும், கேட்கறது என்ன, அந்த ஒரு 1000 ரூபாய் சைக்கிள் எனக்கு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு நான் கேட்பீங்க. ஏசப்பா கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்? பெருசா கேட்கணும். எப்படி? பெருசா. There is nothing impossible. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். சொல்லுங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சொல்லுங்க. அவரை போற்றி துதிக்கும் போது, அவருக்கு நன்றி சொல்லும் போது அவரு அதெல்லாம் பண்ண முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆமென். அவரால் கூடாத காரியம், அவரால் கூடாத காரியம் அவர்கிட்ட கேட்கும் போது பெருசா கேட்கணும். ஆமென். இந்த 2015 நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியல எனக்கு. நான் கேட்க போறேன் 16 லட்சம் ரூபாய் எனக்கு பைக் வேணும். ஆமென். முறைகிறாங்களே, 16 லட்சம் ரூபாய் பைக் நான் கேட்டிருக்கேன். நீங்க எப்படி கேட்க போறீங்க எனக்கு தெரியல. பைக் கேட்டிருக்கேன், பெரிய பைக்கா கேட்டிருக்கேன். ஆமென். நீங்க எப்படி கேட்க போறீங்க? பெருசா கேட்கணும். ஆமென். எனக்கு வந்துடும். தேங்க்யூ ஜீசஸ், அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன்பா. அது அவங்க கொடுக்குறாங்களோ இல்ல மேல இருந்து உழுதோ, எப்படி விழுந்தாலும் சரியாது எனக்கு. எப்படி மேல ஏசப்பா கொடுப்பாரு எனக்கு, அவ்வளவுதான். எப்படி? அவரால் கூடாத காரியம். ஆமென். ஆமென். 2 நாளாகமம் 33:15-16. ஒரு நிமிஷம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போட்டுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். இங்க வந்து குறிப்பா போடலாம் அவன் ஸ்தோத்திரத்தான் சொல்லிட்டு. ஆனா நான் இதை எதுக்கு சொன்னேன்னா, அவன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, எப்படி சொல்றது, he gave, எப்படி சொல்றது, gave, given, கொடுத்து செலுத்தி. இங்க வந்து பலிகள் வரும்போது என்ன சொன்ன, இப்போ இயேசுதான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள், நிழலாட்டம். ஸோ இங்க வந்து இவங்க ஆடு மாடு செலுத்தும் போது 1000 மாடு, 1000 மாடுகள், 200 மாடுகள், எத்தனையோ செலுத்தும். அங்க ஒரே பலியா, மிகுந்த சிறந்த பலியாக இயேசு நமக்காக சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதாவது இங்க என்னன்னா, இவன் வந்து இவர் கொஞ்சம் டேஞ்சரான பர்சன். இவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற விக்கிரங்க அதெல்லாம் வந்து அது பின்னாடி போயிடுவாரு. ஸோ உஷாரான ஆள் தானா கொஞ்ச நேரம். அது 10வது வசனம் படிங்களா. மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடு பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் மரப்பண்ணினார். அவர்கள் மனாசே முச்சரிக்கையை பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களுக்கு தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ரைட்.
நம் தேவன் மாறாதவர். ஆமென். நம்புறீங்களா? பூமி உண்டானதிலிருந்து பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி மாறாதவர். ஆமென். கிருபை எப்பங்க வந்துச்சு சொல்லுங்க? தேவனுடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு எப்போ வந்துச்சு? ஏன் பயப்படுறீங்க? சொல்லுங்க. எனக்கே தெரியாதுங்க, சொல்லுங்க. சரி, அவருடைய மன்னிப்பு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்குது. ஃப்ரம் த பிகினிங், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அந்த டைம்ல இருந்தே கிருபை இருக்குது, அவருடைய மன்னிப்பு இருக்குது. என்னன்னா, இந்த 10 கட்டளைகள் வர வரைக்கும் அது இருந்தது, கரெக்டா இருந்துச்சு. பியோர் கிரேஸ், முழுமையுமா கிருபையில் இருந்தாங்க அவங்க. அந்த 10 கட்டளைகள் வந்த அப்புறம் அப்பயும் அவர் வந்து மாறாதவராக தான் இருந்தார், கிருபை உள்ளவராக தான் இருந்தார், மன்னிக்கிறவராக தான் இருந்தார். என்னன்னா, அந்த கட்டளையின்படி நியாயமா போனார். ஆமென். இப்போ ஒருத்தர் கடவுள்னா, இப்போ ஜீசஸ்னா he should be just right, அதாவது he should be right, எல்லாருக்குமே வந்து நீதியா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். ஸோ அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தார். அதே போலதான் இங்கேயும் நம்ம எப்படி இப்போ நம்ம ரட்சிக்கப்படணும்னா என்னங்க சொல்லுங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் ஒற்றுக்கொண்டு அவர் நாமத்தை உச்சரிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? அதே தான் இங்கேயும். அவன் போய் பட்டன் என்ன பண்றான், பையன் மாறி போன உடனே திருப்பி ரிட்டர்ன் ஓடி போய் கெஞ்சுறான். ஓகேவா? கெஞ்சின உடனே இயேசு எப்பயும் போல மாறாதவர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது மன்னிக்கும் போது தான் அவன் என்ன பண்றான், ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். இதே ஸ்டோரி தான் நம்மளுக்கும். ஏசப்பா நம்மளை மன்னிச்சு சிலுவையில சுமந்துட்டாரு, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம உயிரோடு இருந்து ஆசீர்வதிக்கப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறோம்னா அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். சரி, இதுக்கு நம்ம இயேசுவை ரிலேட் பண்ணோம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஸ்தோத்திர பலியை நம்ம என்ன பண்ண போறோம், நன்றி சொல்ல போறோம். ஆமென். நன்றி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் இல்ல, இத்தனை காலமாக நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், துதி, பிரைஸ். ஹல்லேலூயா. பிரைஸ்ன்றது எப்படிங்க, அவர் செஞ்ச மகத்துவத்தை நம்ம சொல்றது தான். அதை சொல்லி அதற்காக நன்றி சொல்றது தான் பிரைஸ். ஆமென். அதாவது ஆகையால்னு போட்டிருக்கு. அந்த ஆகையால் என்னன்னா 12வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அதாவது எப்படி நம்ம காப்பாத்திட்டார்ல, அது எப்படி காப்பாத்தினார், அவருடைய ரத்தத்தினால. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால காப்பாத்தினார். அதற்காக நம்ம நன்றி சொல்றோம். அதே எபிரேயர் 10:14 அதை பத்தி கிளியரா கொடுத்திருக்கு பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே பலி, பரிசுத்தமான பலி, ஒரே பலி. சொல்லுங்க, 1000 ஆடு செலுத்தி கஷ்டப்பட்டு 100 மாடு செலுத்தி அவருக்கு நன்றி சொல்லி உயிர் போச்சு, அப்பா நம்மளை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதோட நம்மளை மன்னிச்சிட்டாரு, அதற்காக நான் நன்றி சொல்ல போறேன். ஹல்லேலூயா. அவரை எவ்வளவு கிருபையானவர்னு பாத்துக்கோங்க. நீங்க அவரை ஏற்றுக்கொண்டா போதும், உங்களுக்கு பரலோகம். ஆமென். அவரை ஏற்றுக்கொண்டா போதும், அவர் உங்களுக்குள்ள வருவாரு, அவரு உங்களை நடத்துறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதம் தராரு, உங்களை வாழ்க்கையில பெரிய ஆள் ஆக்குறாரு. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? ஆமென். பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அதாவது ஒரே பலி. 12வது வசனத்தை பாருங்க.
இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து. பாவங்களுக்காக ஒரே பலி, மறுபடியும் சொல்லியிருக்கு, ஒரே பலி. ஒரே பலி நம்முடைய பாவங்களுக்காக. மன்னிக்கப்பட்டோம். மன்னிக்கப்பட்டவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. மங்கி போயிட்டு இருக்குது. மன்னிக்கப்பட்டவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மன்னிக்கப்பட்டவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்வீட். 1 கொரிந்தியர் 11 இப்போ கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை துதிக்க போறோம், ஸ்தோத்திரிக்க போறோம். நீங்க திருண்ட தச்சுருங்க. அல்லேலூயா. நீங்க மேலே வந்துடுற அவங்களுக்கு இடம் கொடுத்துரு. டி. கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes கொஞ்ச நேரம் ஏஞ்சி நின்று கர்த்தருக்கு நன்றி மட்டும் சொல்லுவோம். கைகளை உயர்த்தி பணிந்து முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு இப்பொழுது நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆமென். எப்படி? பணிந்து சொல்லுங்க. பணிந்து மகிழ்ச்சியோடு முழு இருதயத்தோடு. பணிந்து மகிழ்ச்சியோடு முழு இருதயத்தோடு சொல்லுவோமா? Thank you Jesus, thank you Jesus. சத்தமா கைகளை உயர்த்தி thank you Jesus, thank you Jesus. Music கொஞ்சம் சவுண்ட். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Okay, தமிழ்ல சத்தமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மறுபடியும் நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் ஒரு வாய் கூட சும்மா இருக்க கூடாது. நன்றி இயேசுவே. என்ன உயிரோட வச்சிருக்காருங்க, நான் நன்றி சொல்றேன். நன்றி இயேசுவே, என்ன காப்பாத்தி நல்ல வழியில கூட்டு வந்திருக்காரு. இயேசுவே
இருதயத்தோடு பணிந்து மகிழ்ச்சியோடு, ஹல்லேலூயா, மகிழ்ச்சியோடு பணிந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி. நன்றி இயேசுவே நன்றி, இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. துதிங்க கொஞ்ச நேரம் அவரை. மகத்துவமான நாமம், வல்லமையுள்ள நாமம், ஹல்லேலூயா. பெரியவர், நமக்கு எல்லாம் தந்தவர், ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தவர், ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுங்க, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you, thank you, thank you Lord. We worship you Lord, the greatest name, the powerful name, the wonderful name, hallelujah, the name that brought salvation into this world. We thank you Lord, thank you, thank you, thank you. Thank you Jesus, thank you Jesus. சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க அவருக்கு. நன்றி 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 நன்றி, hallelujah. Thank you Jesus. கடைசியா ஒரு தடவை சொல்லுவோம் அவருக்கு நன்றி. Thank you Jesus. 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 ஒரு நிமிஷம் கவனிங்க. அவர் நீ நன்றி சொன்னா நான் உனக்கு கார் தருவேன், நன்றி சொன்னா ஆமேனா, நன்றி சொன்னா நான் உங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு நான் சொன்னாரு. நீங்க நன்றி சொன்னாதான் பரலோகம் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? நான் உங்களை ரட்சித்துட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் இலவசமா பரலோகம், ஹல்லேலூயா, இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரையும் கொடுக்கிறவர்களாக இயேசு வச்சிருக்கிறார், ஆமென், ஆமென். கொடுக்கிறவர்களாக நம்மள அவ்வளோ அதிகமா ஆசீர்வதிச்சிருக்காரு, ஆமென். மகா பெரிய தேவன், ஹல்லேலூயா, நமக்கு எல்லாத்தையும் தருகிறவர். நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றுமில்லை, ஆமென். நம் தேவன் பெரியவர், சொல்லுங்க, பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா ஆளுகின்றார், ஹல்லேலூயா.
பரிசுத்தர் என்ற இடத்துல நம்ம பெரியவர்னு பாட போறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya இயேசு ராஜா ஆளுகின்றார். ஹalleluya பெரியவர் இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்து நடத்த போகிறேன். தேவனுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மகிழ்ச்சியோட சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. என்னை பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி. சொல்லுங்க. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடைசியா சொல்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த வருடம் முழுவதும் நம்ம பாதுகாத்து நடத்தி வந்தார். வரப்போகிற வருடம் நம்மளை நல்ல பாதையில் ஆசீர்வதித்து முன்னேற்றி பெரிய ஆளா கொண்டு வர போறார். ஆமென் ஆமென். பாக்கியவான்கள் நம்ம. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். நம்ம இயேசு தெரிந்து கொண்டதற்காக, நம்மளை ஆசீர்வதிக்க போறதுக்காக, நம்மளை பாதுகாக்க போறதுக்காக நன்றி. கடைசியா ஒரே ஒரு தடவை, டைம் முடிய போகுது சீக்கிரம். ஹல்லேலூயா. சத்தமா ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. யாரா இருந்தாலும் சரி, சின்ன பசங்க சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாட்டியா இருந்தாலும் சரி, வேணாம், இளம் வயது நம்ம எல்லாருமே. ஹல்லேலூயா. எல்லாருமே சொல்லுவோம். நன்றி இயேசுவே. மறுபடியும் நன்றி இயேசுவே. சத்தமா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வெரி குட். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடைசி சரணம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus. இப்போ பழைய ஏற்பாடுல அவரை துதிக்கும் போது பலியிட்டாங்க. நமக்கு ஒரே பலி இயேசு செலுத்தி நம்மளுக்கு ரட்சிப்பு கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எப்படி அதை பின்பற்ற போறோம்னா, அவர் சொன்ன வழியில தான். அதாவது அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து ஆசீர்வாதம், ரட்சிப்பு முக்கியமாக பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனத்துல போட்டிருக்கு. அப்போ எங்க அங்கிள் அப்போ ஓகே என்ன போட்டிருக்குன்னா, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். கொடுத்துருங்க. அதற்கு நன்றி சொல்லுவோமா கர்த்தருக்கு? ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் பத்தன மாதிரி தெரியல, ஏதோ இன்னைக்கு பிடிக்குது. என்ன பண்ணுவோமா? நானே சொல்றேனே, இன்னைக்கு தான் எனக்கு ஏதோ தெரியுது, ஏதோ பண்ணணும், குத்துது எனக்கு, பண்ணணும். சொல்லுங்க, நன்றி சொல்லுவோம். ஆமென். அவர் செஞ்சதை நினைச்சு பார்க்கணுங்க. சும்மா போயிட்டு ஜாலியாக சுத்திட்டு வந்தா எதுவும் தெரிய மாட்டேங்குது. நானும் சுத்துவேன், சுத்தும் போதே தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு நானும் சுத்த தான் செய்கிறேன், ஏதாவது பண்ணுறேன். காலேஜ் போகும்போது நானும் ஜாலியாக தேங்க்யூ ஜீசஸ், அவ்வளோதான். அது உட்காந்து அவர் என்ன பண்ணாரு, நான் காலேஜ் போகிறேன், அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ ஜீசஸ், அச்சா. நம்ம நன்றி சொல்லுங்க, நம்ம பாட்டு ஆமாம் நன்றி சொல்கிறேன்னு போயிடுறோம். மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு மகிழ்ச்சியோடு பணிந்து கொண்டு, ஆமென், இருதயத்தில் துதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க. சரி, இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளை பாதுகாத்துட்டாருங்க, நன்றி சொல்கிறோம். சரியா? அதுக்கு மட்டும் சொல்லாமல் வரப்போகிற வருடம் ஃபுல்லாகவும் நம்மளை வருடம் இல்லை, வரப்போகிற காலம் ஃபுல்லாகவும், ஆமென், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும், இயேசுவோடு சேர்ற வரைக்கும் நம்மளை ரட்சித்து இலவசமாய் நம்மளை பரலோகம் சேர்த்து கொண்ட அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. எல்லாரும் பை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இது வரைக்கும் சர்ச்சுக்கு வராதவங்களா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், ஏசப்பா உங்களை ரட்சித்துட்டாரு. உங்களை எதுவுமே பண்ண சொல்லுங்க, அவர் வந்து உங்களுக்காக உயிரை கொடுத்தாரு. அவரோட காசு கொடுங்க, அவர் உயிரை கொடுத்து நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க, அதை புரியுறது கூட அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஆண்டவர் ரொம்ப தயவுள்ளவருங்க, ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் வந்து அவரே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு, தெரியுமா? நான் உனக்காக மரிச்சேன்பா, நான் உனக்காக வந்து சிலுவையை சுமந்தேன், 4 தடவை கீழே விழுந்தேன், ஏன்ச்சேன், சிலுவைக்கு போய் என் உயிரை உனக்காக நான் விட்டேன். உயிரை விட்டது மட்டும் இல்லாம 3ஆவது நாள் நான் திரும்ப உயிரோட ஏன்ச்சேன் அப்படின்னு சொல்றாருங்க. அவர் அந்த காரியத்தை செஞ்சது நிமித்தம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குங்க. யாருமே விட்டு போறது கிடையாது. எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. எல்லாருமே அவருக்கு அதாவது அவரை பத்தி தெரிவிக்கப்படும், எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும். அவரு தயவுள்ளவர், கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் நம்ம வேலை. ஆமென். என்ன ஏற்றுக்கொள்ளணும்? இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, இந்த பூமியில வந்தாரு மனுஷனா, அவர் கடவுள், எனக்காக உயிரை கொடுத்தாரு. He died for me. ஆமென். எனக்காக உயிரை கொடுத்தாரு. அந்த உயிரை கொடுத்தது நிமித்தம் என் பாவங்கள் எல்லாம் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. அவர் மரித்ததினால் நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன். அவர் மரித்ததினால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் மரித்ததினால் நான் ஜெயம் கொள்கிறேன். ஆமென். என் வாழ்வில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க, என் வாழ்வில் ஜெயம் உண்டு. என் வாழ்வில் ஜெயம் உண்டு. இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். ஓகே, நான் சொல்றத சொல்லுங்க. இயேசு என்ற பேர்ல there's peace. சொல்லுங்க, ஷலோம். ஷலோம், சமாதானம், ஆசீர்வாதம், பரிபூர்ணம். ஆமென். ஷலோம். சொல்லுங்க. பீஸ் இருந்தா எல்லாத்தையும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீஸ் எங்க இருந்து வருது? அந்த ஆண்டவராகிய இயேசு இடத்துல இருந்து வருது. ஆமென். எதுவா இருந்தாலும் நிதானமா இயேசு நினைச்சு கொண்டு பண்ணணும். ஹல்லேலூயா. சோ அந்த நாமத்தை நம்ம கூப்பிட போறோம். ஹல்லேலூயா. சத்தமிட்டு கூப்பிட போறோம். எப்படி? என் கூட சேர்ந்து பாடுங்க. ஈஸியா சொல்றேன். ஆமென். எல்லாரும், இட்ஸ் வெரி ஈஸி. எல்லாருமே சேர்ந்து பாடுங்க. இயேசுவே, ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, ஓ இயேசுவே, ஓ
சத்தமா இயேசுவே. அங்கிள் ப்ளீஸ் ட்ரம்ஸ். இயேசுவே, ஓ 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 இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஓ இயேசுவே, ஓ இயேசுவே. சத்தமா மகிழ்ச்சியோட, அதனால நான் பாட்டா பாடுறேன். மகிழ்ச்சியோட சத்தமா அவருடைய நாமத்தை உற்சாகமோட முழு மனதோட சொல்லுவோமா? கொஞ்ச நேரம் தான் இருக்கு, லாஸ்ட். ஓகே, சத்தமா பாடுங்க. மியூசிக்கோட நம்ம சத்தம் ஜாஸ்தியா கேட்கணும். ஆமென். எஸ், எல்லாரும் தமிழ்ல தான் சொல்றேன், அதனால எல்லாருமே பாடுங்க. இயேசுவே, ஓ 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 இயேசுவே. ஆமென். அவர் நமக்காக பிற்கப்பட்டு பாடுபட்ட அந்த ஆண்டவருடைய சரீரத்தை நாம் புசிப்போம். இருபத்தைந்தாம் வசனத்தில் போட்டிருக்கிறது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அவரை நினைவு கூர்ந்து அவருடைய அப்பத்தை புசித்து, அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசித்து அவரை நினைவு கூறுகிறோம். ஆமென். அதாவது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பவுல் சொல்கிறார், உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ஆமென். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆமென். ஆசீர்வாதம் உண்டுங்க. ஹல்லேலூயா. ரட்சித்துட்டாரா? தெரியுமா? நல்லா தெரியுமா? நீங்களா ரட்சிக்கப்பட்டவங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஹல்லேலூயான்னு சத்தமா ஒரு தடவை இல்லை, நீங்க சத்தமா சொல்ற வரைக்கும் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டா வரலையே? ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு தடவை ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். Oh, the blood. Oh, Lord Jesus. Oh, the blood of Jesus. சத்தமா பரிசுத்தமான இரத்தம். Jesus, He washes white as snow. White as snow. Oh, the blood sweet ரத்தம். சத்தமா பஞ்சை போல வெண்மையாக்குமே. ஓ இயேசுவின் இரத்தம். ஓ இயேசுவின் இரத்தம் போல வெண்மையாக்குமே. பஞ்சை
போல் oh the blood of Jesus oh the blood of Jesus oh the He washes white as snow it washes white as snow oh இயேசுவின் இரத்தம் oh இயேசுவின் இரத்தம் oh இயேசுவின் பஞ்சை போல வெண்மையாக்குமே ஓ இயேசுவின் இரத்தம் ஓ இயேசு இரத்தம் ஓ இயேசுவின் இரத்தம் வெண்மையாக்குமே பஞ்சை போல வெண்மையாக்குமே oh the blood of Jesus oh the blood of Jesus Jesus He washes white as snow He washes white as snow எல்லாருக்கும் கிடைச்சதா எல்லாருக்கும் கிடைச்சதா கிடைக்காதவங்க கைகளை உயர்த்துங்க கர்த்தருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணோம் உட்காரலாமா நம்ம உட்காரோம். Praise God. சொல்லுங்க praise the Lord. ஹலோ praise the Lord. மீன் மார்க்கெட் இல்ல praise the Lord சொல்லுங்க. அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு தான் praise the Lord சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லை. எங்கெல்லாம் பலி செலுத்தினார்களோ, எங்கெல்லாம் கர்த்தருக்கு பழைய ஏற்பாடுல நன்றி சொல்லி அங்கே பலி செலுத்தினார்கள். ஆகவே நாம் இன்றைக்கு நன்றி சொல்லி பலி செலுத்துவதற்கு பதிலாக கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். விளங்குதா? ஏன்னா இந்த கர்த்தருடைய பந்தி, இந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அதை நிறைய பேர் வைக்கிறது இல்லை. நம்ம பார்த்த இடத்துல தாவீது கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வெள்ளியும் பொன்னும் சேர்த்து வச்சு அங்கே 1000 ஆடுகள் 1000 மாடுகளை தாவீது பலி செலுத்தினான். அதே போல இசைக்கியா பலி செலுத்தினான், மனாசே பலி செலுத்தினான். எதுக்கு? கர்த்தரை துதித்து நன்றி சொல்லி பலி செலுத்தினார்கள். அதே போல இன்றைக்கு நம்ம ஆடு மாடெல்லாம் பலி செலுத்தாம அதுக்கு பதில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், ஆகவே ஆண்டவர் இயேசுவை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய பந்தியில நாம் பங்கு பெற்றோம். நம்ம வருஷத்தை ஆரம்பித்தது கர்த்தருடைய பந்தியில ஆரம்பிச்சோம். அதே போல வருஷத்தை முடிக்கவும் கர்த்தருடைய பந்தியிலேயே முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய சரீரத்தை தந்து நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, அதுல போட்டிருக்க எபிரேயர் 10:14 படிங்க பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலி, சொல்லுங்க ஒரே பலி, ஒன் சாக்ரிஃபைஸ். 1000 மாடு 1000 ஆடு எத்தனைலாமோ பலி செலுத்தி டைம் இல்லாம கஷ்டப்பட்டு பலி செலுத்தினாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு 2 ஆடை பலி செலுத்தினா என்ன ஆகுறது? ஆளுக்கு 2 ஆடை கையில கொண்டு வந்தா இங்க வந்து ஆடு கத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம், பேனிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாம் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதில் இயேசு நமக்காக சகலத்தையும் செய்து முடித்தார்.
அதுதான் இங்க போட்டு வச்சிருக்கிறோம். இட் இஸ் ஃபினிஷ். அவர் சகலத்தையும் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? புதுசா ஏதோ நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போறதில்லை. ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? நிறைவேறும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா என்ன செய்கிறது? நடக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் நமக்கு நன்மை செய்து அவருடைய பந்தியில பங்கு பெற்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த 2014 முடிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். இன்னொரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இருக்குது. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினபடியால் எல்லாம் சத்தமா கைத்தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டுறது மட்டும் இல்ல, ஓன்னு ஒரு சத்தம் போட வேணாமா? ஹல்லேலூயா. இந்த சொன்னார் பாருங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா வாசிங்க. உங்களை தூங்காம உங்களை முடிச்சு வச்சிருக்கணுமே. 2 ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மண்ணினாலே செய்ததடா என் படகு, என் படகு. அல்லேலூயா. மன்னனேசு செய்ததடா என் படகு. அல்லேலூயா. மன்னனேசு செய்ததடா என் படகு. அல்லேலூயா. இயேசு என்னும் நங்குரத்தால் என் படகு. அல்லேலூயா. என் படகு. அல்லேலூயா. பரிசுத்தமா வந்தது பார் என் படகு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் பெற்றது பார் என் படகு. அல்லேலூயா. பரலோகம் போகுது பார் என் படகு. அல்லேலூயா. என் படகு. அல்லேலூயா. எழும்பூர் எக்மோர் வந்தது பார் என் படகு. அல்லேலூயா. எக்மோர் வந்தது பார் என் படகு. அல்லேலூயா. என் படகு. அல்லேலூயா. இயேசு என்னும் நங்குரத்தால் என் படகு. அல்லேலூயா. என் படகு. அல்லேலூயா. நித்திய ஜீவன் பெற்றது பார் என் படகு. அல்லேலூயா. என் படகு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் இருக்கு? இருக்கிற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. நம்ம எல்லாருமே யாரு? பரலோகவாசியா இருக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க, இப்ப நம்ம ராஜா யாரு சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான் சத்தம், இவ்வளவு பேர் இருக்கீங்களே. எங்க ராஜா, எங்க கொடி, நம்ம ராஜ்யம். இப்ப சொல்லுங்க, எங்க கோஷம். எல்லாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எங்க ராஜா இயேசு ராஜா, எங்க கொடி சிலுவ கொடி, எங்க ராஜ்யம் பரலோக ராஜ்யம், எங்க கோஷம் அல்லேலூயா. எங்க ராஜா இயேசு ராஜா, எங்க கொடி சிலுவ கொடி, எங்க ராஜ்யம் பரலோக ராஜ்யம், எங்க கோஷம் அல்லேலூயா. எதிர்ப்புண்டு எல்லா பக்கம், சாத்தான் சேனை எதிர்த்த பக்கம், இந்த சேனை எங்க பக்கம். இயேசு சாமி யாரு பக்கம்? ஏசப்பா யாரு பக்கம்? சொல்லுங்க, ஏசப்பா யாரு பக்கம்? எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்க ராஜா, எங்க கொடி, எங்க ராஜ்யம், எங்க கோஷம். இந்த பக்கத்துல சத்தம் வருது, இங்க பெரியவங்க சத்தம் வருது, இங்க இருக்கிற அந்த பொடி கும்பல் சத்தம் வர மாட்டேங்குது. இப்ப இந்த பசங்க நீங்களாம் சொல்ல போறீங்கடா, எங்க ராஜா யாரு? சத்தமா எங்க கொடி. யோசிக்கிறான், இப்பதான் ஒருத்தன் இப்படி பார்த்து சொல்றான், எங்க ராஜ்யம், எங்க கோஷம். இவ்வளவுதான் சத்தம். எங்க கோஷம் பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி, எங்க ராஜா இயேசு ராஜா, எங்க கைத்தட்டி, எங்க ராஜ்யம் பரலோக ராஜ்யம், எங்க கோஷம், எங்க ராஜா, எங்க கொடி,
எங்க ராஜ்யம், எங்க தேசம், எங்க ராஜா, எங்க கொடி, எங்க ராஜ்யம், எங்க கோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ராஜா இயேசு ராஜா, எங்க கொடி சிலுவை கொடி. எங்க ராஜா இயேசு ராஜா, சிலுவை கொடி, எங்க ராஜா பரலோக ராஜ்யம், எங்க கோஷம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மிட்டாய் வேணும்? இயேசு இயேசுன்னு சொன்னாலே மிட்டாய்ங்க. சொல்லுங்க இயேசு. இவ்வளவுதானே சத்தம்? இயேசுன்னு சொன்னாலே என்னது? மிட்டாய் தான். விளங்குதா? இயேசுன்னு சொன்னாலே அங்க என்ன உண்டு? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய கால்களும் முடங்கும் நாமம், வல்லமையுள்ள நாமம், பரலோகத்தின் நாமம், பெரிய நாமம், உன்னதமான நாமம், இயேசு என்ற நாமம். அவர் நாமம். What is his name? அவர் பேர் என்னது? சொல்லுங்க. அவர் பேர் என்ன? நரகத்திலே மறக்கப்பட்ட நாமம், நரகத்திலே மறக்கப்பட்ட நாமம், பரலோகத்திலே உயர்த்தப்பட்ட நாமம். சொல்லுங்க. இயேசு பரலோகத்தில் உயர்த்தப்பட்ட நாமம் எது? நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நாமம் எது? விடுதலை கொடுக்கிற நாமம் எது? சொல்லுங்க. எந்த நாமம்? இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடுவான், பாவங்கள் நீங்கும், பேய்கள் என்ன செய்யும்? ஓடும். இன்னொரு பாட்டு இதுலயே இருக்கு, நம்ம புக்லயே இருக்கு, எடுங்க பார்க்கலாம். இத்தனை பெரிய உலகம். எடுங்க. அஞ்சி. இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யார்? பாடுங்க. இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? நிறைய பேர் பாடல, பாட்டு தெரியலன்னா 2 தடவை பாடுறோம் ஒவ்வொரு லைனையும். அதனால 2வது தடவை பாடும்போது என்ன செய்யுங்க? பாடுங்க. சரியா? பசங்களா எல்லாம் இங்கே பாருங்க. 2 தடவை பாடுறதுனால சத்தமா என்ன செய்யுங்க? பாடுங்க. சரியா? இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யார்? இத்தனை பெரிய உலகம், இதனை படைத்திட்டது யார்? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? சூரியன், சூரியன், சந்திரன், சந்திரன், நட்சத்திரம், நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன், சூரியன், சந்திரன், சந்திரன், நட்சத்திரம், நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! இயற்கை என்று சொல்லும் மாந்தரே, சிந்திப்பி சில நிமிடமே. இயற்கை என்று சொல்லும் மாந்தரே, சிந்திப்பி சில நிமிடமே. சூரியனை வானிலை ஒரு நாள் இரவிலை உன்னால் நிறுத்த முடியுமா என்று பாருமே. சூரியனை வானிலை ஒரு நாள் இரவிலை உன்னால் நிறுத்த முடியுமா என்று பாருமே. சூரியன், சூரியன், சந்திரன், சந்திரன், நட்சத்திரம், நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன், சூரியன், சந்திரன், சந்திரன், நட்சத்திரம், நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! நட்சத்திரத்தின் எண்ணிக்கையினை உன்னால் இன்று கூற முடியுமா? பாடுங்க. நட்சத்திரத்தின் எண்ணிக்கையினை உன்னால் இன்று கூற முடியுமா? சின்ன சிறிய நட்சத்திரம் ஒன்று கீழே விழுந்தால் உன் நிலைமை என்னாகும் என்று பாருங்க. சின்ன சிறிய நட்சத்திரம் ஒன்று கீழே விழுந்தால் உன் நிலைமை பாருங்க. சூரியன், பாடுங்க. சந்திரன், சந்திரன், நட்சத்திரம், நட்சத்திரம், எத்தனை ஆச்சரியம்! சூரியன், சூரியன், சந்திரன், சந்திரன்,
நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். காற்றின் கடலின் சீற்றம் காண்கிறாய், அவற்றை உன்னால் அடக்க முடியுமா? காற்றின் கடலின் சீற்றம் காண்கிறாய், அவற்றை உன்னால் அடக்க முடியுமா? அருமை இயேசு ராஜனோ அன்று அவற்றை அடக்கினார், இன்னல் உண்டு முடியுமா? முயன்று பாருமே. அருமை இயேசு ராஜனோ அன்று அவற்றை அடக்கினார், இன்று உன்னால் முடியுமா? முயன்று பாருமே. சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். சூரியன் சூரியன் சந்திரன் பாடுங்க. நட்சத்திரம் நட்சத்திரம் எத்தனை ஆச்சரியம். யாரா ஒருத்தருக்கு என்னைக்கோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால ஆண்டவர் சூரியனை உண்டாக்குனாரு. யாரோ ஒருத்தர் சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியுமா சூரியனை? என்னைக்காவது ஒரு நாள் அணைஞ்சுதா? இல்ல, ஒரே ஒரு நாள் யோசுவா நிறுத்தி வச்சான், நீ அங்கேயே நில்லு போகாத அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு நாள். நம்முடைய ஆண்டவர் சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை உண்டாக்கினவர். ஆமேன். உண்டாக்கின தேவன். ஆமேன். அவர் சொன்னார், பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, என்ன தேவ ஆவியினாலே ஆகும். 3 மைனர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும், ஆவியினாலாகும். பெரிய பர்வதமே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளைகளும் சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளைகளும் சமபூமியாவாய். தலைக்கல்லை கொண்டு வந்திடுவே, தலைக்கல்லை கொண்டு வந்திடுவே. உண்டாவதாக கிருபை உண்டாவதாக சொல்லுங்க எல்லாரும். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பெரிய பர்வதமே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளைகளும் சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளைகளும் சமபூமியாவாய். தலைகளை கொண்டு வந்திடுவே, தலைகளை கொண்டு வந்திடுவே. கிருபை உண்டாவதாக, 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 கிருபை உண்டாவதாக. சிறிய பிசாசே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளையும் நிர்மூலமாவாய். சிறிய பிசாசே நீயும் மாத்திரம் தேவ பிள்ளையும் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வந்திடுவே, இயேசுவை கொண்டு வந்திடுவே. கிருபை உண்டாவதாக, 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 கிருபை உண்டாவதாக. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும்.
பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். தலைகளை கொண்டு வந்திடுவேன், தலைகளை கொண்டு வந்திடுவேன். இருமை உண்டாவதாக, 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 இருமை உண்டாவதாக. பெரிய பிசாசே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளைகள் நிர்மூலமாவாய். சிறிய பிசாசே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் நிர்மூலமாவாய். இயேசுவை கொண்டு வந்திடுவேன், இயேசுவை கொண்டு வந்திடுவேன். இருமை உண்டாவதாக, இருமை உண்டாவதாக, இருமை உண்டாவதாக, இருமை உண்டாவதாக, இருமை உண்டாவதாக, இருமை உண்டாவதாக. பரிசுத்த தேவன் நீரன் தேவன், வானிலும் பூவிலும் பெரியவர் பெரியவர். பரிசுத்த தேவன் நீரன் தேவன், வானிலும் பூவிலும் பெரியவர் பெரியவர். இயேசுவின் நாமத்தில் வென்றிடுவேன், இயேசுவின் நாமத்தில் வென்றிடுவேன். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பலமும் அல்ல பரக்கமும் அல்ல ஆவிலாலாகு, தேவ ஆவிலாலாகுமை. பலமும் அல்ல பரக்கமும் அல்ல ஆவிலாலாகு, தேவ ஆவிலாலாகு. பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். பெரிய பர்வதமே நீயம் மாத்திரம் தேவ பிள்ளை முன் சமபூமியாவாய். தலைகளை கொண்டு வந்திடுவேன். நன்றி ஆண்டவரே. தலைகளை கொண்டு வந்திடுவேன். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதா, பாபா கிருபை உண்டாவதா. அலே ஹூரா பாபா 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 கிருபை உண்டாவதாக. பாபா நிரபா பாபா கிருபை உண்டாவதா. அவே தேவா பாபா நிரலபா கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டா அபாமா நிரலா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. நீய பிசாசே நீய மாத்திரம் தேவ பிழைவு நிர்மூலமாவை. நீய பிசாசே நீய மாத்திரம் தேவ பிழைவு நிர்மூலமாவா. இயேசுவை கொண்டு வந்திடுவே. இயேசுவை கொண்டு வந்திடுவேன், இயேசுவை கொண்டு வந்திடுவேன், இயேசுவை கொண்டு
வந்திடுவேன் கிருபை உண்டாவதா ஓ ரபா பாபா பாபா லல பாபா லோரி லலத ரபாக பலப ரபதி ரபா பாபா 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 லோரி சக்கரமலி ரபல பல பலபா கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதா நமத லபக பாபா 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 கிருபை உண்டாவதாக கிருபா சதா தா 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 பாபா ஓலத லபக பரி ரபல பரி பாபா பாபா நன்றி ஆண்டவரே ஓலத லபக பாபா மதி ரபலபா கிருபை உண்டாவதா ஓ ரபா பாபா கலப ரப ரபா ஓ ரகல திரதர மக பாபா லாரி லலத ரப பாபா மதி ரப பாபா நன்றி ஆண்டவரே கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக பலனும் அல்ல பரத்ரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினாலாகுமே பலனும் அல்ல பரத்ரமும் அல்ல ஆவியினா ததா ததா பாபா 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 ஓரதரம கபப நலதலபா தேவாவினாலே ஆகு ஓ ரபா பாபா நிலதரமா நன்றி ஆண்டவரே glory glory பாபா பாபா கபலபா தேவனுடைய ஆவினாலே ஆகு தாய் சக்கரமலிலபா பலமு வல்ல தாய் சக்கரமா பாபா பாபா ஓரதர சக்கரமா பாபா 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 ஓரதர மமக்கபம நிரதரபா நன்றி ஆண்டவரே ஓரலல தீரமபா கரமதிரபா ஊரதரபா சகரமகபா ஊரதர மகமபா பகபபா ஊரதரபா சகதி ரிவிகபபா நன்றி ஆண்டவரே சத்ததததத ஓரபபா பபம பகபபபா ஓரதல ரதரபகா நன்றி ஆண்டவரே தீரமன மகமர விரிபலபா glory to God மேகபபபா ஓரதர மகபபபா ஓரபபபபா நன்றி ஆண்டவரே தீரமன விபபபா ஊரதரபா சகதி ரிவிகபபா ஊரபபா ரம சத்தரம திரிபலபா ஊரமமம ஜனந்தரபா ஊரி பாபா மதரம ஜனந்தரம லிபலபல பரிரபரபரபர ஊரபா மதரபலபரப அப்படியே அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி 5 Hallelujah. 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 Come on, lift him up. கொஞ்சம் வயசி பாடலாமா எல்லாரும்? Hallelujah. Come on, lift him up. Hallelujah. Hallelujah. பாடலாமா எல்லாரும்? நல்லா ஒண்ணு கொடுங்க.
ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 Then sings my soul, my Savior unto thee. How great thou art! How great thou art! How great thou art! Then sings my soul, my Savior. சத்தமா பாடுங்க. How great thou art, how great thou art. மறுபடியும். Then sings my soul, my Savior unto thee. How great thou art. எல்லாரும் கரங்களை உயர்த்தி how great thou art, how great thou art, how great thou art. பெரியவர் 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 பெரியவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. He is great. Hallelujah. Glory to God. பெரியவர் பெரியவர். Hallelujah. Hallelujah. பாடுங்க. ரெடி? இன்னும் உயர்த்தி பாட போறோம். ரெடியா? நல்லா சத்தமா மூச்சு பிடிச்சு பாடுவீங்களா எல்லாரும்? எல்லாரும் பாடுங்க.
let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. சொல்லுங்க. Glory to God. Praise. Glory. Hallelujah. Thank you, Father. Praise the Lord. Glory. இப்போ ஹாப்பி நியூ இயர் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஹாப்பி நியூ இயர் கிடையாது. என்ன நியூ இயர் சொல்லுங்க பார்க்கலாம். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? போன வருஷம் சொல்லி கொடுத்தா என்ன நியூ இயருங்க? உலகத்தானுக்கு ஹாப்பி நியூ இயர். நமக்கு என்ன நியூ இயர்? பிளஸட் நியூ இயர். சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கை கொடுத்து சொல்லுங்க, பிளஸட் நியூ இயர் சொல்லுங்க. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இங்க என்ன பார்க்காதீங்க, அங்க சொல்லுங்க. பக்கத்துல உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பிளஸட் 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 நியூ இயர். பிளஸட் நியூ இயர். அந்த பக்கம் கன்னியாகுமரி திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா ஒரு சில கிராமத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிளஷர் பிளஷர்னுவாங்க. காருக்கு பேர் என்ன தெரியுமா? பிளஷர் வந்துச்சுன்னுவாங்க. அதே போல நமக்கு ஆசீர்வாதமான புத்தாண்டு. ஆமென். ஹாப்பி நியூ இயர் இல்ல, என்னது? பிளஸட் நியூ இயர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிளஸட் நியூ இயர். Thank you God. Hallelujah. இப்போ எல்லாரும் வாக்கு தத்தத்துக்கு ரொம்ப ரெடியா இருப்பீங்க. அதனால வாக்கு தத்தம் ரெடியா இருக்குது. அதை ஒரு பாட்டு பாடி எல்லாரும் கையிலையுமே நான் கொடுத்துட்றேன் வாக்கு தத்தத்தை. சரியா? ஆண்டவருக்கு இப்போ ஒரு பாட்டு பாடும்போது அப்படியே காணிக்க கொடுக்கும்போது இங்கே வந்து பிரதர் சந்திரன் இப்படி வந்து நில்லுங்க. ஆளுக்கு ஒன்று கொடுங்க. எடுங்க. இது ஒரு ஆளுக்கு ஒன்று. சரியா? என்ன பாட்டு பாட போறீங்க? தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன். டி கொடுங்க. டியா டி மைனரா? தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன். அது கொடுக்கும்போது பிரதர் ஜான்சன் அப்படியே வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேலண்டர் இங்கே வாங்க, இங்கே தான் இருக்குது. இங்கே கீழே இருக்கீங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேலண்டர் கொடுங்க. சரியா? ரைட். பண்ணலாமா? இப்போ தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தெய்வா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாடல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாடல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார்,
போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் பாடுங்க சத்தமா. நீ என்னோடு வருவதினால். பகல் சொந்த அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட சொல்லுது. பகல் சொந்த அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட சொல்லுது. என் தேவன் தந்தாரே நல்ல அங்காத அபிஷேகமே. என் தேவன் தந்தாரே நல்ல அங்காத அபிஷேகமே. பாடுங்க எல்லாரும். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் மானம் தாக்குது, ஆவல் கொண்ட கண்களையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் மானம் தாக்குது, ஆவல் கொண்ட கண்களையும் கூட சொல்லுது. சொல்லுக்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுக்கவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாதாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாதாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவான நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால்.
பகல் கண்ட அந்தகாரம் தூங்கிக் கொண்டது பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட செல்லுது. பகல் கண்ட அந்தகாரம் சூழ்ந்திக் கொள்ளது. பரிசுத்த அக்னி ஸ்தம்பம் கூட செல்லுது. என் தேவன் தந்தாயே நல்ல மங்காத அபிஷேகமே. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவானதினால் விசேஷித்தவன் ராஜானதை தினம் யோசிப்பவன். தேவானதினால் விசேஷித்தவன் ராஜானதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். பாகம் கொண்ட தேவகணம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்களையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவகணம் வானம் பார்க்குது. ஆவல் கொண்ட கண்களையும் கூட செல்லுது. துக்கமெல்லாம் தேவன் தீர்த்தார் சந்தோஷம் நான் காணுவேன். துக்கமெல்லாம் தேவன் தீர்த்தார் சந்தோஷம் நான் காணுவேன். நான் விசேஷித்தவன் ராஜானதை தினம் யோசித்தவன். நான் விசேஷித்தவன் ராஜானதை தினம் யோசித்தவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மராவு நீரை தேனாக மாற்றும் என்னோடு. மராவு நீரை தேனாக மாற்றும் என்னோடு. நான் விசேஷித்தவன் ராஜானதை தினம் யோசிப்பவன். நான் விசேஷித்தவன் ராஜானதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால். நீங்க பாடுற சத்தமே கேட்கலையே.